ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்தன் மீடியம். வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து vlog போடுறேன். நாங்கள் வந்து கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி காமிக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து லாங் ட்ராவல் பண்ணும்போது எப்பயுமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து எங்கேயுமே கிளம்புவோம். எங்கள் கோயில் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கொங்கராப்பாளையம் கருப்புசாமி. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வரும்போது வந்து அம்மா ஊர் வந்து சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வர வழியில சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனோங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. அதான் வந்து நாங்க கார்ல தான் போயிருந்தோம். கார் வந்து எங்க சொந்தக்கார் கிடையாது, வாடகைக்கு எடுத்திருந்தோம். 2 நாள் வாடகைக்கு எடுத்திருந்தோம். எங்க வீட்டுக்கார் டிரைவ் பண்றாரு, அதனால வந்து செல்ஃப் டிரைவிங்க்கு தான் நாங்க வாங்கியிருந்தோம். சாப்பாடுலாம் செஞ்சே தாங்க எடுத்துட்டு போனோம். போகும்போது ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா இருந்துச்சு. மெயினா பிள்ளைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் ஸ்கூல் லீவ் போட்டு நம்ம கூட்டிட்டு போனோம்னா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். போகும்போது வேற மழை வந்துட்டே இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் போற வழியில காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி காஃபி அந்த இடத்துல கடையில வந்து நிப்பாட்டினோம். நாங்க காஃபி குடிச்சோம். பிள்ளைங்க வந்து கருப்பட்டி அந்த இனிப்பு பணியாரம் சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தான் காஃபி எதுவும் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த காஃபி குடிச்சேன்னா அதனால எனக்கு ஒரு வேலை அப்படி இருந்துச்சு என்னமோ தெரியல. பிள்ளைங்க வந்து சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானலுங்கிறதுனால அந்த ரோடெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டேன். உண்மையாலுமே அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது உண்மையாலுமே பயந்துட்டேன். இனிமேல் கொடைக்கானல் பக்கம் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேங்க. அப்புறம் ரூம் எடுத்திருந்தோம். அங்க நைட் இருந்துட்டு காலையில எழுந்துச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குன்றத்தூர் முருகன் கோயில், அதான் குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயிலுக்கு வந்து போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அங்க போயிருந்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்து ஃபர்ஸ்ட் பூஜை வந்து நாங்க பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பூஜை பார்க்கறதுனால ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. ரொம்ப அமைதியா இருந்துச்சு. மனசுக்கு ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு தெளிவான ஒரு இது கிடைச்சது. நான் கொஞ்சம் ட்ரஸ்ட் ப்ராப்ளத்துல இருந்தேன். அதனால வந்து எனக்கு வெளியே வர்றதே என் ஹஸ்பண்ட் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாமி கும்பிடவும் அங்க பொங்கல்லாம் கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்டோம். இதான் குறிஞ்சி செடிங்களாம், அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சரின்னு கிளம்பிட்டோம். இங்க இந்த சூசைட் பாயிண்ட் இந்த மாதிரிலாம் இடத்துக்கு போனோம். செம்மையா இருந்துச்சுங்க வியூலாம். உண்மையாலுமே வந்து இயற்கையெல்லாம் ஒரு அழகுதான். உண்மையாலுமே அதை பார்க்கும்போது கண்ணெல்லாம் அப்படியே குளிர்ச்சியா இருந்துச்சு. ரொம்பவே மனசு அப்படியே லேசா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு லைட்டா சளி பிடிச்சிருக்குங்க, வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே அப்புறம் வந்து பூக்கள் இதுக்கு வந்தோம். எல்லா வகை ரோஸும் பார்த்தோம். என் பையனுக்கு நடக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். அப்படியே பூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஜாலியா இருந்தோம். என் பொண்ணு அப்போ டான்ஸ் ஆடணும்னு சொன்னா. அப்புறம் ரீல்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்தோம். ரொம்பவே ட்ரஸ்ட் இருக்கு, ரொம்ப மைண்ட் ஒரு மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா கொடைக்கானல் போங்க. நல்லா சூப்பரா இருக்கும். என்னால மறக்க முடியாத நாளுன்னா நான் வந்து கொடைக்கானல் போன நாள் தான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எதுவுமே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரசிச்சு நம்ம செய்யும்போது வந்து நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இங்க இருந்து இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இயற்கை வந்து அழகானதுன்னு நான் உண்மையாலுமே புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ மனசுல கவலை இருந்தாலும் அங்க போய் நின்னு கண்ண மூடி அமைதியா நின்னோம்னா நமக்கு எல்லா வகை கஷ்டமும் எல்லா வகையோட கவலையும் தீந்துரும். நான் வந்து ஒரு புதுசா நான் உணர்ந்தேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. என் பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் வரதுனால. சூப்பரா இருக்குல்ல, மேகமூட்டோட இதோடலாம். நெறைய பிள்ளைங்க வந்திருந்தாங்க. நெறைய காலேஜ் பிள்ளைங்க, வயசானவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. இங்க வந்து இந்த குணா குகைக்கு வந்தோம். அந்த அங்க வரும்போது நெறைய பேர் வந்திருந்தாங்க. பிள்ளைங்கலாம், நெறைய பசங்கலாம் கத்திக்கிட்டு, அது ஒரு என்ஜாயா வந்துட்டு இருந்தாங்க. அ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அத பார்க்கும்போது. நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த குழந்தைங்களோட சேஃப்டிய பார்ப்போம். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் இல்லல்ல. ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணனோம். அ பிள்ளைங்கலாம் மெயினா அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் போய் மிஸ் கிட்ட சொல்லுவேன், என் பிள்ளைங்கள்ட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குகை தான் கமலஹாசன் சார் அந்த பாட்டு பாடிட்டு உள்ள இறங்குவாராம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த பக்கம் போக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டிருந்தாங்க. அந்த படிக்கட்டுலாம் சூப்பரா இருந்துச்சுங்க. மங்கீஸ் தொல்லை வேற கொஞ்சம் இருந்துச்சு.
ஆனா, அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்க கூட எவ்ளோ என்ஜாய் பண்ணாங்க. டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும். சூப்பரா இருந்துச்சுங்க. உண்மையாலுமே வந்து கொடைக்கானல் வந்து சூப்பரான பிளேஸு. அதுக்கப்புறம் சரி ஒன் டே வந்து அங்க முடிச்சுட்டு நாங்க மறுபடியும் வந்து சாப்பிட்டுட்டு, சரி கிளம்பிர்லாம். பழனி முருகன் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். சரி நம்ம கோயிலுக்கு போலாம். கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு நான் 2, 3 டைம் பழனி கீழ தான் முருகன கும்பிட்டுருக்கேனே ஒழிய, மேல போகவே கிடையாது. சரி இந்த கடைசி கண்டிப்பா போயிட்டு, மேல முருகன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதோட விலாக முடிச்சுக்கலாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.